என்னக்கா நிலாவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா மாரி, நிலாவை பாரு எவ்வளவு அழகா இருக்கு. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி வாங்க சாமி கும்பிடலாம். வாங்க. தேவியம்மா, நீங்க சொன்ன மாதிரி நான் தயிர் சாதம் வச்சு விளக்கேத்தி கும்பிடுறேன். நீங்க உங்க மகன் முன்னாடி வரணும், அவர் கண்ணுக்கு தெரியணும். அவ்வளவுதானே மாரி? அவ்வளவுதான்க்கா. நீங்க போய் படுங்க. குட் நைட். பயப்படாதீங்க மேடம், யாருக்கும் தெரியாம தான் இங்க வந்தேன். நான் தான் நீ எனக்கு போன் கூட பண்ண கூடாது, தேவன்னா நானே உனக்கு போன் பண்ணுவேன்னு சொல்லிருக்கேன்ல. அப்புறம் எதுக்காக என்ன தேடி வீட்டுக்கு வந்த? ஐயோ, யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம விஷயம் சங்கர பாண்டிக்கு கூட தெரியாது. முதல்ல நீ இருந்து கிளம்பு. டென்ஷன் ஆகாதீங்க மேடம், ரொம்ப முக்கியமான விஷயம், அதை சொல்லிட்டு போனாலும் தான் வந்தேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஆபத்து உங்களை நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. போலீஸ் ஆபீசர் விக்ரம் ஒவ்வொரு உண்மையா கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் உங்களை நெருங்கி வந்துருவாரு. அவர்கிட்ட நீங்க மாட்ட போறீங்க. உங்களை பத்தின ரகசியம் சூர்யாவுக்கு தெரிய போகுது. நீ என்ன சொல்ற? அந்த விக்ரம் அப்படி என்ன உண்மையை கண்டுபிடிச்சிருக்கான்? ஜெயில இருந்து விடுதலையான கங்காதரன் தேடிக்கிட்டு இருக்கான். அந்த கங்காதரன் மட்டும் விக்ரம் கையில கிடைச்சா உங்க கதையே முடிஞ்சிரும். கங்காதரன் மட்டும் இல்ல மேடம், அவனை விட இன்னொரு முக்கியமான ஆளை விக்ரம் தேடிக்கிட்டு இருக்கான். அந்த ஆளும் விக்ரம் கையில கிடைச்சா மறுபடியும் உங்களுக்கு ஆபத்து தான். விக்ரம் தேடிட்டு இருக்கிற அந்த முக்கியமான இன்னொரு ஆள் யாரு? உங்களோட முதல் புருஷன். உங்க முதல் புருஷன் சாகல, உயிரோட தான் இருக்கிறாருங்கிற உண்மையை விக்ரம் கண்டுபிடிச்சிட்டான். உங்க முதல் புருஷன் எங்க இருக்கிறாருன்றத கண்டுபிடிக்க அவரோட போட்டோவை கூட தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் மூலமா கலெக்ட் பண்ணிருக்காரு. அந்த இன்ஸ்பெக்டர் போன்ல இருந்து அந்த போட்டோவை விக்ரம்க்கு அனுப்பியிருக்காரு. நல்ல வேலை, அந்த போட்டோவை விக்ரம் பாக்குறதுக்கு முன்னாடி அவரோட செல்போனை நான் பிடிங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டேன். அப்போ விக்ரம் அந்த போட்டோவை பாக்கல? பாக்கல மேடம்.
அந்த இன்ஸ்பெக்டர் செல்போனையும் நான் சாமர்த்தியமா புடுங்கிட்டேன். அதனால போட்டோவை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா மறுபடியும் போட்டோ கிடைச்சா உங்க முதல் புருஷனை கண்டுபிடிச்சு உங்களை பத்தின எல்லா உண்மையும் நிரூபிச்சு உங்களுக்கு எண்டு கார்டு போட்டுருவான். வீட்டுக்குள்ள அந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா வெளியில அந்த விக்ரம் இன்னொரு பிரச்சனையா இருக்கான். மாறி பிரச்சனையை கூட அப்புறமா பாத்துக்கலாம். ஆனா அந்த போலீஸ்கார விக்ரம அப்படி விடவே முடியாது. ஆமா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் நல்லா தூங்கிட்ட போல இருக்கு. எப்படி தூங்குனே தெரியல. ஆமா, நீ ஏதோ சர்ப்ரைஸ்னு சொன்னல, என்ன சர்ப்ரைஸ்? என்ன சர்ப்ரைஸ் தானே கேட்டேன். அதுக்கு ஏன் கண் கலங்குற மாதிரி? உங்களை பாக்கறதுக்காக தேவி அம்மா வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட் சார். என்ன சொல்ற மாதிரி? அம்மா வந்தாங்களா? ஆமா ஹஸ்பண்ட் சார். பௌர்ணமி பூஜை செஞ்சு தயிர் சாதம் சாப்பிட்டா தேவி அம்மா வருவாங்க. 5 நிமிஷம் உங்க கண்ணுக்கு தெரிவாங்க. உங்களோட பேசுறேன்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் நினைச்சு இத நான் உங்ககிட்ட சொல்லல. அம்மாவும் நீங்களும் பார்த்து பேசிக்கும் போது நான் இருக்க வேண்டான்னுதான் உங்களை தனியா விட்டுட்டு நான் மாடிக்கு போனேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா தேவி அம்மா மடியில நீங்க படுத்து தூங்கிட்டு இருந்தீங்க. ஆனா தேவி அம்மா வரத்துக்கு முன்னாடியே நீங்க தூங்கிட்டீங்களா? தேவி அம்மா உங்களை எழுப்பி பார்த்தும் நீங்க எழுந்திருக்கவே இல்லையா? அம்மா சொன்னாங்க. எப்படி நான் இப்படி தூங்குனேன்? என் அம்மா என்ன பார்க்க வந்திருக்காங்க. என்னால பார்க்க முடியாம போச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன் மாதிரி, பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீங்க தப்பு பண்ணல ஹஸ்பண்ட் சார். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜாஸ்மினும் தாராவும் தான். ஆனா உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. என்ன பண்றது? ஐயோ, நீங்க தப்பு பண்ணல ஹஸ்பண்ட் சார். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். தேவி அம்மா வரப்போற விஷயத்த நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இருந்திருக்கணும். சொல்லாம நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சரி விடுங்க ஹஸ்பண்ட் சார். நீங்க வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா இன்னொரு நாள் நீங்க அம்மாவை பார்த்து பேசுவீங்க. உண்மையாவா மாதிரி? அம்மா மறுபடியும் வருவாங்களா? கண்டிப்பா வருவாங்க. விளையாட்டுல கூட நீ என்ன ஜெயிக்க முடியாது ஜாஸ்மின். ஜெயிக்க போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் போட்டியிலேயே இறங்குவேன். பார்க்கலாமா? பார்க்கலாம்.
1 2 3 சொல்லுங்க. ஓகே ரெடி 3 2 1 ஸ்டார்ட். மாரி சூப்பர் மாரி. நல்லா சுத்து மாரி, நல்லா சுத்து. நல்லா சுத்து, வெற்றி உனக்கு தான். கமான் மாரி, கமான். கமான் மாரி. தேவி அம்மா, என்னம்மா இது சோதனை? இப்பதான் ஹஸ்பண்ட் சார் மெல்ல மெல்ல மனசு மாறிட்டு வராரு. அத நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போது ஜாஸ்மின் கழுத்துல ஹஸ்பண்ட் சார் தாலி கட்டுற மாதிரி இப்போ எனக்கு ஒரு கனவு வந்து என் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் காணாம போயிடுச்சுமா. ஜாஸ்மினை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் ஹஸ்பண்ட் சார் மனசுல கொஞ்சம் கூட இல்லனாலும் தாரா அத்தை ஜாஸ்மினை எப்படியாவது ஹஸ்பண்ட் சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அதுக்காக பல தடவை முயற்சி பண்ணி அதுல தோத்து போயிருக்காங்க. இது வரைக்கும்
இந்த மாதிரி எனக்கு வந்த எல்லா கனவும் உண்மையா நடந்திருக்குமா? அதே மாதிரி இந்த கனவு உண்மையா நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு வந்த இந்த கனவு தப்பி தவறி நிஜமா நடந்துட கூடாதுமா. ஹஸ்பண்ட் சார் ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்ட கூடாது. நான் கட்டவும் விட மாட்டேன். நீங்களும் மாமாவும் உங்க மகனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க மகன் கிட்ட இருந்து என்னைய பிரிக்க அவங்க 2 பேரும் யாருமா? ஜாஸ்மினும் தாரா அத்தையும் ஹஸ்பண்ட் சார் கிட்ட இருந்து என்ன பிரிச்சு இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு நினைக்கிற எல்லா சூழ்ச்சியையும் உங்க துணையோட நான் முறியடிப்பேம்மா. இந்த வீட்டை விட்டு துரத்த நினைக்கிற அந்த ஜாஸ்மின எப்பாடு பட்டாவது நான் வீட்டை விட்டு துரத்துவேன். இது உங்க மேல சத்தியம். எனக்கும் ஜாஸ்மினுக்கும் நடக்கிற இந்த போராட்டத்துல நான் ஜெயிக்கிறதுக்கு எப்பவும் போல நீங்க தாமா எனக்கு துணையா இருக்கணும். சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. அம்பாள நன்னா வேணுண்டு இந்த திருமங்கலத்தை அவ கழுத்துல போடுங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் பசும் பகவத்ர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. எடுத்துக்கோ. தீர்க்கசுமங்கலி பவ சர்வாபிஷசித்திரஸ்து சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து மனோரஞ்சிதாவன சித்திரஸ்து. மேரியா? அப்படி யாரையும் எனக்கு தெரியாதே. ஆமா, எங்க இருந்து பேசுறீங்க? என்ன உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, உங்களையும் உங்க பொண்ணு ஜாஸ்மினையும் எனக்கு நல்லாவே தெரியும். ஓ, என் பொண்ணு ஜாஸ்மினோட ஃப்ரெண்டா நீங்க? நான் ஜாஸ்மினோட ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல. ஆ? ஆமா, நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரண எதுவுமே கிடையாதா? நீங்க என்ன சாப்பாட்டுல உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க? ஹலோ ஹலோ, யாரு நீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னங்க, என்ன பேசுறாங்க? என்ன பிரச்சனை? இரு இரு. பொண்ணு பெத்து வளர்த்துட்டா மட்டும் போதுமா? அவளுக்கு முறைய செய்ய வேண்டியதையெல்லாம் செய்ய வேண்டாமா? என்னமோ கோவிலுக்கு நேர்ந்து விட்ட மாட்டை அப்படியே விட்டுட்ட மாதிரி உங்க பொண்ணு கொண்டு போய் அந்த சூர்யா வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கீங்க. இந்த பாருமா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசாத. ஜாஸ்மினை சூர்யா கல்யாணம் பண்ணிக்க போறாரு. எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறாரு? அது வந்து கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆக போகுதுங்க. அந்த கூடிய சீக்கிரம் எப்போ? கல்யாணம் ஆகாத ஒரு அழகான வயசு பொண்ண மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மாச கணக்கா உட்கார வச்சிருக்கீங்களே, என்னைய அப்பா நீ? நீ என்ன அப்பாவா இல்ல வேற ஏதாவதா? ஏய், என்னம்மா, என்ன இப்படி எல்லாம் பேசுற? பின்ன எப்படி பேசுவாங்க? நீ பண்ணிருக்கிற காரியத்துக்கு பொண்ண பாராட்டவா முடியும்? நீ ஒரு நல்ல அப்பனா இருந்தா, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தா அவ்வளவு ஏன், நீ ஒரு ஆம்பளையா இருந்தா சூர்யா வீட்டுக்கு போய் முதல்ல உன் பொண்ணுக்கு நீ கல்யாணத்தை பேசி முடி. கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லி ஒரு வயசு பொண்ணு மாச கணக்கா அந்த வீட்டுல உட்கார வச்சு அசிங்கப்படுத்தாத. ஹலோ ஹலோ ஹலோ, யாருவ இந்த மாதிரி திட்டுறாள? யாருங்க போன்ல என்ன சொன்னாங்க? எல்லாம் ஒன்னாலதாண்டி. அந்த தாரா வந்து கூப்பிட்டதும் ஜாஸ்மின் அவ கூட வீட்டுக்கு அனுப்பி வச்சு இல்ல, எத்தனை மாசம் ஆச்சு? ஜாஸ்மினோட கல்யாணம் என்ன ஆச்சு? நானும் விசாரிச்சுட்டு தாங்க இருக்கேன்.
என்னன்னே தெரியல, தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. நீங்க ரெண்டு ஒன்று பாத்துறோம். வாயம் கூட. ஜெயந்தி வா போகலாம். ஐயோ, அழகு தேவதை சோகமா போகுது. ஐயோ, அழகு தேவதை. அழகு தேவதை, மாப்பிள்ள சூர்யா என்ன முடிவு எடுக்க போறான்னு டென்ஷனா இருக்கிறியா? சித்தப்பா, ஜாஸ்மினுக்கு மட்டுமா டென்ஷன்? வீட்ல இருக்க எல்லாருக்குமே டென்ஷன் தான். சூர்யா மாமா ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்டுவாரா கட்ட மாட்டாரான்னு தெரியலையே. சூர்யா கண்டிப்பா ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்டுவான். எப்படி ஆண்டி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சூர்யாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க இது வரைக்கும் எத்தனையோ பிளான் பண்ணிருக்கோம். அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே. இப்ப என் பேரண்ட்ஸ் வந்து கேட்டதால மட்டும் உடனே கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிடுவாரா? சொல்லிட்டாலும் சாரி. உன் பேரண்ட்ஸ் ஒன்னும் தானா வரல ஜாஸ்மின். நான் தான் போன் பண்ணி அவங்கள இங்க வர வச்சேன். என்ன சிஸ்டர் சொல்றீங்க? அழகு தேவதையோட அப்பா அம்மாவை நீங்க வரவழைச்சீங்களா? நீங்க தான் வர சொன்னதா ஜாஸ்மினோட அப்பா அம்மா காட்டுக்கவே இல்லையா அத்தை? போன் பண்ணது நான் தானு அவங்களுக்கு தெரியாதே, அப்புறம் எப்படி காட்டிப்பாங்க? அதான பார்த்தேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. அழகு தேவதை, உனக்கு மட்டுமா புரியல? எனக்கு தான் ஒரே குழப்பமா இருக்குது. நாம என்னதான் பிளான் பண்ணாலும் சூர்யா உன் கழுத்துல தாலி கட்டுறத தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கான்ல, அதான் அவனை லாக் பண்ண என்ன செய்யலாம்னு யோசிச்சேன். மேரிங்கிற பேர்ல உங்க அப்பா ஜேம்ஸுக்கு நான் போன் பண்ணேன். சிஸ்டர், எனக்கு லேசா அப்பவே டவுட் இருந்துச்சு சிஸ்டர். இத்தனை நாளா தேடி வராத அழகு தேவதையோட அப்பா அம்மா இப்ப மட்டும் எப்படி வந்தாங்க? இப்ப டவுட் கிளியர் சிஸ்டர். சூப்பர், பக்காவா காய் நகர்த்திருக்கிறீங்க. அத்தை எல்லாமே ஓகே தான். ஆனா இந்த மூவ்ல கண்டிப்பா நம்ம ஜெயிப்போமா அத்தை? வந்து இப்போ சூர்யா மாமா கையில இருக்க அத்தை. அந்த சந்தேகம் எனக்கும் இருக்கு ஸ்ரீஜா. சூர்யா முடிவு சொல்ற வரைக்கும் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. நீ டென்ஷனே ஆக வேண்டாம் ஜாஸ்மின், ரிலாக்ஸ்டா இரு. கண்டிப்பா சூர்யா கல்யாணத்துக்கு சம்மதிப்பான், உன் கழுத்துல தாலியும் கட்டுவான். ரொம்பலாம் யோசிக்காத மாதிரி. நாளைக்கு சூர்யா சொல்ல போற முடிவுல நீ இருக்கிற வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு, ஏன் இந்த ஊரை விட்டே போக போற. இங்க வெட்டியா யோசிக்கிறத விட்டுட்டு போய் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வை. நாளைக்கு சூர்யா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிருவாரு. அதுக்கப்புறம் நான் உன்னை கழுத்து புடிச்சு வெளியே தள்ளுற நேரம் வரும். அதுக்கு முன்னால நீயா இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிரு.
அதுதான் உனக்கு நல்லது. என்ன நான் சிரிக்க ஆரம்பிச்சதும் நீ சிரிக்கிறத நிறுத்திட்ட? பயமா இல்ல குழப்பமா? நீ சொன்னது எதுவும் ஒரு நாளும் நடக்க போறதில்ல. நடக்காத ஒன்ன நடக்கும்னு நினைக்கிற உன்னோட முட்டாள்தனத்தை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது ஜாஸ்மின். ஏய் என்ன உனக்கு தான் சத்தம் போட தெரியுமா? இது வயக்காட்டுல வேலை செஞ்ச கை. ஓங்கி ஒண்ணு விட்ட அவ்வளவுதான், காது ஜவ்வு கிழிஞ்சிரும். நீ என்ன இன்னும் பழைய மாதிரியாவே நினைச்சிட்டு இருக்கியா? என்னோட இன்னொரு முகத்தை காட்டுன நீ தாங்க மாட்ட. ஹஸ்பண்ட் சார் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நீ பண்ற எல்லாத்தையுமே பொறுத்துட்டு நான் அமைதியா இருக்கேன். அது எப்படி? நான் வாழ்க்கைய கோட்டு விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு ஊரை விட்டு போக போறேனா? என் வாழ்க்கைய என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு நான் வாழ வந்த வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு, ஏன் இந்த உலகத்தை விட்டே என்ன விரட்டுறதுக்கு நான் ஒன்னும் ராசாத்தி அக்கா இல்ல. எங்க ஊர் தெய்வம் சமயபுரம் மாரியம்மனும் இந்த வீட்டோட தெய்வம் தேவி அம்மாவும் எனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் உன்னால என்னை எதுவுமே செய்ய முடியாது. நீ நினைக்கிற எதுவும் நடக்காது. நாளைக்கு ஹஸ்பண்ட் சார் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிடுவாருன்னு என்கிட்டயே சொல்றியே. ஆமா, எந்த நம்பிக்கையில நீ அப்படி சொல்ற? சூர்யா, சூர்யா, அம்மா அம்மா, உங்களை பார்க்கணும், உங்க குரலை கேட்கணும்னு நான் மாறிக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு என் ஆசை நிறைவேறிடுச்சுமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உன்ன மாதிரிதான்ப்பா நானும். உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். என்னோட ஆசையும் இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. நானும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சூர்யா. அம்மா, நம்ம ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா மாறி ரொம்ப சந்தோஷப்படுவா. இருங்கம்மா, நான் போய் மாறி எழுப்பிட்டு வந்துடுறேன். சூர்யா, வேண்டாம்ப்பா. ஏமா? நான் உன்கிட்ட தனியா பேசணும் சூர்யா. அதுக்காக தான் வந்திருக்கேன். நீ மாரிய எழுப்ப வேண்டாம். என்ன பேசணுமா? சொல்லுங்கம்மா. என் மருமக மாறி உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா. அவளை ஏமாத்திடாத சூர்யா. என் மருமக மாறி சாமி மாதிரி. அவ உன் பக்கத்துல இருந்தா உன்னை எந்த ஆபத்தும் நெருங்காத. உன்னையும் நம்ம குடும்பத்தையும் மாரியாலதான்ப்பா காப்பாத்த முடியும். என்னைக்குமே என்னோட நிலைமை உனக்கு வந்துடக்கூடாது சூர்யா. நீ நல்லா வாழணும்னு தான் நான் மாரிய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற சூர்யா, மாரிக்கு துரோகம் பண்ணிடாத சூர்யா. மாரி தெய்வாம்சம் நிறைஞ்ச பொண்ணு.
எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பொருத்தமான மருமக. எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தாலும் மாரிய நீ கை எப்பவும் காலையில நான் தானே தேவி அம்மாக்கு விளக்கேத்துவேன். இன்னைக்கு எனக்கு முன்னால யாரு விளக்கேத்துனது? தேவி அம்மா, ஹஸ்பண்ட் சார் நல்ல முடிவாதான் சொல்லுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நல்லதே நடக்கணும். அதுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். என்ன நடக்க போகுதுன்னே தெரியல ஸ்ரீஜா. ஒரே டென்ஷனா இருக்குது. சித்தப்பா, எதுக்கு தேவையில்லாத டென்ஷன்? அதான் அத்தை சொன்னாங்கல்ல, சூர்யா மாமா கண்டிப்பா கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருன்னு. மாப்பிள்ள சூர்யாவோட முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்காக எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மாப்பிள்ள வீட்டுல இல்லையே. ஒரு நாள் டைம் கொடுங்க, முடிவை சொல்றேன்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் சொல்லாம ஊட்ட விட்டு போயிட்டாரோ என்னவோ. ஏன் ஸ்ரீஜா, ஒருவேளை இதுதான் அவன் முடிவா? சித்தப்பா, கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு அமைதியா இருங்க. இது அத்தை காதுல விழுந்தது, அவ்வளவுதான். ஐயோ, ஆமாமா, அதுவும் சரிதான். வாய மூடிடுறேன். தாராமா, நீங்க சொன்னதை நம்பித்தானே ஜாஸ்மின் உங்க வீட்டுக்கு வந்தா? இத்தனை நாளா உங்க பையனுக்கு கல்யாணம் பண்றேன்னு சொல்லி உங்க வீட்டுல தங்க வச்சுட்டு இப்ப இப்படி சொன்னா நாங்க என்ன பண்றது? இதுக்கு பிறகு என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை எப்படி பாக்குறது? வேற யாரும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவாங்க? இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க தாராமா. இங்க பாருங்க, என்னை விட ஒரு நல்ல பையனா பார்த்து ஜாஸ்மினுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீங்க கவலையே பட வேண்டாம். தாராமா, நீங்க தானே என் பொண்ணை கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப உங்க மகன் சொல்றத கேட்டீங்கல்ல, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என் மகளோட வாழ்க்கைக்கு என்ன வழிகாட்ட போறீங்க? என் மகன் சூர்யாவோட முடிவுதான் என்னோட முடிவும். ஐயோ, இது என்னடா இது? தாரா ஏதோ பிளான் போடுறா, என்னன்னு தெரியலையே. என்ன நீங்கள் இப்படி சொல்றீங்க? என் மகனோட சந்தோஷம் தான் என் சந்தோஷமும். சூர்யாவோட சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா நான் எப்பவுமே இருக்க மாட்டேன். தேங்க்ஸ்மா. இப்படி சொன்னா எப்படி? என் பொண்ணோட வாழ்க்கையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
சூர்யாவுக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை அவரோட அப்பா மாதிரி என்னால கட்டாயப்படுத்தி செஞ்சு வைக்க முடியாது. அன்னைக்கு சூர்யா இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னான். அதனாலதான் உங்க வீட்டுக்கு வந்தேன். இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டா விட்டுடணும், அவ்வளவுதான். அதுக்காக உங்க பொண்ணு ஜாஸ்மின உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஜாஸ்மின் இங்கேயே இருக்கட்டும். என் மகன் சூர்யா சொன்ன மாதிரி ஒரு நல்ல பையனா பார்த்து ஜாஸ்மினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளை நான் புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ஜாஸ்மினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்படி இல்லனா நான் என் உயிரையே விட்டுடுவேன். அம்மா, இது சத்தியம். அம்மா, என்னம்மா இது? எதுக்காக இப்படி ஒரு சத்தியம் பண்ணீங்க? இது ஜாஸ்மினோட வாழ்க்கை பிரச்சனைப்பா. ஜாஸ்மினோட அப்பா பேசினத நீ கேட்டல. இவர் சொன்ன மாதிரி ஜாஸ்மினோட எதிர்காலம் கேள்விக்குறியாயிட்டா அந்த பழி நம்ம குடும்பத்து மேலதானப்பா வரும். புரியுதுமா, அதுக்காக உங்க உயிர் மேலேயே சத்தியம் பண்ணுவீங்க? நம்ம குடும்பத்தோட மான மரியாதையை விட என் உயிர் ஒண்ணும் பெருசு இல்ல சூர்யா. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பத்தோட மான மரியாதை போக கூடாது சூர்யா. இது தாய், தெய்வ தாய். அம்மா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஜாஸ்மின் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடலாம். நான் உங்களுக்கு பக்கபலமா இருப்பேம்மா. இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப என்ன நம்புறீங்களா? நான் சொன்னதுல உங்க 2 பேருக்கும் சம்மதம் தானே? நீங்க கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க இஷ்டப்படி செய்யுங்க. என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தா சரி. ரொம்ப நன்றி தம்பி. சரிங்க சார். ஜெயந்தி வா போலாம். போடா கோணவாயா, யார் யாருக்கோ கல்யாணம் நடக்குது, எனக்கு ஒண்ணும் காணும். சூர்யா, ரொம்ப நல்ல முடிவா தான் எடுத்திருக்கு. போய் உன் ரூம்ல ரெஸ்ட் எடு. சரிங்கப்பா. என்ன ஹாசினி அக்கா, ஏன் இவ்ளோ பதட்டமா வரீங்க? மாரி, சூர்யா மாமா முடிவுக்கு தாராத்த எந்த மறுப்பு சொல்லாம சம்மதம் சொன்னாங்கல்ல, அப்பவே நான் டவுட் பட்ட மாதிரி. நான் நினைச்சது சரியா போச்சு. என்னக்கா சொல்றீங்க? என்ன ஆச்சு? வேற ஒரு நல்ல பையனை பார்த்து அந்த ஜாஸ்மினுக்கு கல்யாணம் பண்றேன்னு அந்த தாரத்தை சத்தியம் பண்ணாங்கல்ல, அதுல ஒரு பெரிய சதி திட்டமே போட்டிருக்காங்க. சதி திட்டமா? என்ன திட்டம்க்கா? ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்ட போறது வேற மாப்பிள்ள இல்ல, நம்ம சூர்யா மாமா. என்னக்கா சொல்றீங்க? ஹஸ்பண்ட் சார் தான் எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொன்னாரே, அப்புறம் எப்படி ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்டுவாரு? ஏற்கனவே சூர்யா மாமாக்கு தெரியாமலே ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்ட வைக்க என்னென்னலாம் பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி இப்பவும் சூர்யா மாமாவை ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறதுக்கு ஐடியா போட்டிருக்காங்க. என்னக்கா என்னென்னமோ சொல்றீங்க? என்ன ஐடியா போட்டிருக்காங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கக்கா.
சொல்ற மாதிரி. ஜாஸ்மினுக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்க்க போறேன். அந்த மாப்பிள்ளை ஒரு டம்மி மாப்பிள்ளை. அந்த டம்மி மாப்பிள்ளைய மணமேடை வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு தாலி கட்டுற நேரத்துல ஊரை விட்டே ஓட வச்சிருவேன். ஹசினி அக்கா, நான் கண்ட கனவு நிஜமா நடந்துரும் போல இருக்கே. தாரா அத்தை இவ்ளோ மோசமா இருக்காங்க. மாறி, நல்ல வேலை யதார்த்தமா அந்த ரூம் பக்கம் நான் போனதுனால அவங்க சதி திட்டம் என்னன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. தாராத்த சதி திட்டத்தை இப்பவே சூரிய மாமா கிட்ட போய் சொல்லலாம். வா மாறி. இருங்க அக்கா, வேண்டாம். இந்த விஷயத்த ஹஸ்பண்ட் சார் கிட்ட சொல்ல வேண்டாம். என்னாச்சு மாறி? ஏன் சூரிய மாமா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்ற? நம்ம ஹஸ்பண்ட் சார் கிட்ட சொன்னா அவரு தாரா அத்தை கிட்ட போய் விசாரிப்பாரு. அவங்க சாமர்த்தியமா ஏதாவது போய் சொல்லி நாம போய் சொல்றதா ஹஸ்பண்ட் சார நம்ப வச்சிருவாங்க. ஹஸ்பண்ட் சாரும் தாரா அத்தை சொல்றதான் நம்புவாரு. ஆமா மாறி, நீ சொல்றது கரெக்ட் தான். சூரிய மாமா அந்த தாரத்தை சொல்றத நம்பிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லக்கா, அவங்க சதி திட்டம் நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வேற ஏதாவது திட்டம் போடுவாங்க. ஆமா மாறி, கண்டிப்பா வேற ஏதாவது திட்டம் போட்டாலும் போடுவாங்க. அதனால அவங்க திட்டம் எதுவும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது. ரகசியமா அவங்கள கண்காணிச்சு அவங்க திட்டத்தை முறியடிக்கணும். சூப்பர் மாறி. ஆமா, நம்ம என்ன பண்ண போறோம்? எப்படி அவங்க திட்டத்தை நம்ம முறியடிக்க போறோம்? அவங்க இன்னும் ஆட்டத்தை ஆரம்பிக்கல, ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் எதிர் ஆட்டத்தை நாம ஆரம்பிப்போம். இதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது என் மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு மாறி. அதனாலதான் சாரி சொன்னேன். நடந்ததுக்கு எல்லாம் நீங்க காரணம் இல்ல ஹஸ்பண்ட் சார், நான் தான் காரணம். என்ன சொல்ற மாறி? நீ இப்படி காரணமாவ? ஆரம்பத்திலேயே நீங்க என்கிட்ட கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேண்டாம் தான் சொன்னீங்க. ஆனா அத நான் கேக்கல. அதனால தப்பு என் மேலதான் ஹஸ்பண்ட் சார். இது உன்னோட பெருந்தன்மை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஹஸ்பண்ட் சார். மாறி, உன்கிட்ட நான் இப்போ ஒன்னு சொல்லுவேன். நீ என்ன தப்பா நினைக்க கூடாது. நான் எப்படி ஹஸ்பண்ட் சார் உங்களை தப்பா நினைப்பேன்? நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. நான் மாறிட்டேன், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா இன்னும் முழுசா மாறல. நான் முழுசா மாறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் மாறி. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல ஹஸ்பண்ட் சார். யோ தரகரே, நீ பாக்குற மாப்பிள்ள பொண்ணுக்கு பிடிக்கிறத விட சூர்யாவுக்கு பிடிக்கணும், புரிஞ்சுதா? நீங்க கவலையே படாதீங்க மேடம், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூப்பரான மாப்பிள்ளை கொண்டு வந்து நிறுத்துறேன். அப்ப நீ விஜய் தேவரகுண்டாவை தான் கொண்டாடணும். சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க மேடம். நீ கொண்டு வர மாப்பிள்ள நான் என்ன சொன்னாலும் ஏன்னு கேள்வி கேட்கவே கூடாது. கவலையே படாதீங்க மேடம், நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அது மட்டும் போதாது, அதை விட முக்கியமான விஷயம் இன்னொன்னு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயமா? மாப்பிள்ளை மணமேடை வரைக்கும் வந்துட்டு தாலி கட்டுற நேரத்துல தாலி கட்டாம ஓடி போயிடணும். முக்கியமான பாயிண்ட். என்ன மேடம் இப்படி ஒரு கண்டிஷனை போடுறீங்க? நீங்க சொல்ற மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம். இப்போ பாண்டி அவருக்கு தான். ஒன்னும் பிரச்சனை இல்ல மேடம், நீங்க சொல்ற மாதிரி மாப்பிள்ளைய உடனே கொண்டு வரேன். கவலையே படாதீங்க, நோ ப்ராப்ளம். வர சார், வர மேடம், வர மேடம். செத்து போ. விடு.
கையை விடு. விடுங்கல்ல. ஏய் யாரு நீ விடு. ஏய், இந்த தாராவை எங்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. விடு. ஆட்டி ஆட்டி எழுந்திருங்க ஆட்டி 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 எழுந்திருங்க ஆட்டி எழுந்திருங்க ஆட்டி. நீ ஏய். விடு. கங்காதரன் ஐயோ ஐயோ ஏய் தாரா, என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு உனக்கு ஒரு முடிவு கட்ட விட மாட்டேன். சக்கரபாணி உன் முடிவு என் கையில தான். போ அந்த பக்கம். ஏய், அசைய கூடாது. வேண்டாம் சக்கரபாணி. தேவி அம்மாவை கொலை பண்ணது மட்டும் இல்லாம அவங்க மருமக மாறி வாழ்க்கையும் கெடுக்க பாக்குறியா? நீ எல்லாம் உயிரோடே இருக்கு. யாராவது வாங்க. ஐயா யாராவது வாங்க. வாங்க சிஸ்டர். எவனோ ஒருத்தன் ஐயா, போய் எழுந்திருங்க. எந்திரிங்க. இந்தாங்க இவன் தானா? ஐயா. என்னாச்சு ஐயா? என்னாச்சு? என்னாச்சு? என்ன வெளியே சத்தம் கேட்டு என்னன்னு கேட்கலான்னு வந்தா யாரோ என்ன இடிச்சு தள்ளிட்டு ஓடிட்டாங்க. ஐயோ அவன் எந்த பக்கம் போயிருப்பான்னு அது மாதிரி தெரியலையே. விழுந்துட்டு அவன் கையில கத்தி வச்சிருந்தா. கத்தியா? ஆமா ஓடி வந்தவன் கையில கத்தி இருந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்டா கேள்வி கேட்டுச்சு. அது அவன் தன்னை தள்ளி விட்டு ஓடும் போது அவனை புடிச்சு நிறுத்த பார்த்தேன். அப்போ அவன் கையில இருந்த கத்தி என் கையில கீறிடுச்சு. இது கத்தியில கிழிச்ச மாதிரி இல்லையா? லைட்டா குத்துற மாதிரில இருக்குது. ஐயா, நீங்க வாங்க ஹாஸ்பிடல் போலாம். வாங்க ஐயா, ஆஸ்பத்திரிக்கு போலாம். இல்ல என்ன மாதிரி அது தன்னால சரியாயிடும். அது யாரு? யாருக்காவது ஏதாவது ஆச்சா? ஜெயில இருந்து விடுதலான ஒரு ஆளு தாரம்மாவை கொலை பண்ண வந்திருக்கான். ஐயோ ஐயோ, அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சா? நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆகாதீங்க. அத்தைக்குலாம் ஒண்ணுமே ஆகல. அவங்க நல்லதா இருக்காங்க. ஏமா ஹஸ்னி, சிஸ்டருக்கு ஒண்ணும் ஆகலைன்னு உனக்கு வருத்தமா இருக்குல்ல? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல சித்தப்பா. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி காலையில போய் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். வேண்டாம்ப்பா சூர்யா, இன்னொரு தடவை அவன் வந்தானா பாத்துக்கலாம். ஓகேமா. ஐயா நீங்க ரூம்ல இருங்க, நான் போய் உங்க காயத்துக்கு மருந்து எடுத்துட்டு வரேன். இருங்க. உள்ளதான் இருக்காங்க. மா பா தரகர் வந்திருக்காரு, வாங்க. வாங்க தரகரே வாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், வாங்கறதுக்காக வரல, குடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க கேட்ட பணம். இந்தாங்க. இந்த புடிங்க. நீங்க கேட்ட பணத்தை கொடுத்தாச்சு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு தரகரே. நான் டம்மி மாப்பிள்ள. எனக்கும் ஜாஸ்மினுக்கும் கல்யாணம் நடக்காது. மணமேடைக்கு வந்து தாலி கட்ட நேரத்துல ஓடி போயிடணும், அதானே? அவ்வளவுதான். கற்பூர புத்தி தம்பி உனக்கு. அண்ணே, உங்க பையன் சொன்னது கேட்டீங்கல்ல? உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம் இல்லாமயே கை நீட்டி பணத்தை வாங்குவோம். எங்களுக்கு சம்மதம். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க தரகர, நாங்க பாத்துக்கிறோம். ஆனா ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? பெரிய இடமா இருக்கே, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடாதா? அதெல்லாம் ஒண்ணும் வராது. எல்லாத்தையும் அந்த தாரம்மா பாத்துக்குவாங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அப்ப சரி, நாங்க பொண்ணு பார்க்க எப்ப வரணும்? நடக்காத கல்யாணத்துக்கு நல்ல நாள் கிழமை பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. நாளைக்கு பொண்ணு பார்க்க போயிடுங்க. அப்போ நீங்க வரலையா? நாளைக்கு யூனியன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நீங்க முன்னாடி போயிடுங்க. நான் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்படியா? ஓகே ஓகே. அப்போ தாராமாவுக்கு போன் பண்ணி நீங்க வர்ற விஷயத்த சொல்லிடுறேன், சரிங்களா? அப்ப நான் வரேன். சரி.
அது தரகர் தான் கால் பண்றாரு. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே மாப்பிள்ளைய ரெடி பண்ணிட்டேன் மேடம். நாளைக்கு ஈவினிங் அவங்க உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அப்படியா? வெரி குட். ஆமா, நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல? எல்லாத்துக்கும் ஓகே தானே? எல்லாம் சொல்லிட்டேன் மேடம். எல்லாத்துக்கும் ஓகே. மாப்பிள்ளையும் அவங்க பேரண்ட்ஸும் நாளைக்கு ஈவினிங் உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அப்போ நீங்க வர மாட்டீங்களா? கண்டிப்பா வருவேன் மேடம். நான் இல்லாம எப்படி? ஆனா கொஞ்சம் லேட்டா வந்து ஜாயின் பண்ணிக்குவேன். ஒரு அவசர வேலை, ஒருத்தரை பார்த்தே ஆகணும். அதான் மேடம். அப்படியா? ஆமா மேடம். சரி, ஆனா கரெக்டா வந்துருங்க. ஆமா, அந்த டம்மி மாப்பிள்ளை பேரு என்ன சொன்னீங்க? மாப்பிள்ளை பேரு சுப்பிரமணி மேடம். சுப்பிரமணி. சரி சரி, வர சொல்லுங்க. நான் இங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறேன். சரிங்க மேடம். வச்சிட்டுங்களா? சரி, போன வைங்க. சிஸ்டர், போன்ல யாரு? தரகர் தான் போன் பண்ணாரு. டம்மி மாப்பிள்ளை ரெடி. நாளைக்கு ஈவினிங்கே பொண்ணு பார்க்க வராங்க. சிஸ்டர், பரவாயில்ல சிஸ்டர். தரகர் ரொம்ப ஸ்பீடால வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். தரகர் ஒண்ணு வேலை செய்யல பாண்டி. நான் கொடுத்த பணம் தான் வேலை செய்யுது. அப்புறம் என்ன ஜாஸ்மின், டம்மி மாப்பிள்ள ரெடி. மாப்பிள்ள ரெடியா தான் இருக்கான். ஆனா சூர்யாவுக்கு பிடிக்கணும்ல. ஹலோ ஹாசினி, என்ன இந்த கெட்டப்ல அடையாளம் தெரியலையா? ஷாக் ஆயிட்டியா என்ன? நான் தான் மாரியோட மாமா முருகன். தெரியுது. ஆனா அப்போ வில்லேஜ் கெட்டப்ல ராமராஜன் மாதிரி இருந்தீங்க. இப்போ அஜித் கலர்ல தளபதி விஜய் ஸ்டைல்ல வேற லெவல்ல இருக்கீங்க முருகன் மாமா. அது ஒண்ணும் இல்ல ஹாசினி, தாராவுக்கும் ஜாஸ்மினுக்கும் என் மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல. மாறி வேற ரொம்ப எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லிருக்கு. அதான் இந்த கெட்டப். எப்படி? சூப்பர் முருகன் மாமா. இப்போ உங்களை பார்த்து 40 எருமை மாடு வச்சு மெயின்டைன் பண்ணுவேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஆமா முருகன் மாமா, நீங்க தயாரா வந்துட்டீங்க. உங்க அப்பா அம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஹாசினி. அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. சூப்பர் முருகன் மாமா. ஆமா ஹாசினி, இந்த தரகர் ஏற்பாடு பண்ற டம்மி மாப்பிள்ள எப்ப வரான்? இப்ப வந்துட்டு இருப்பாங்க. அதுவும் இந்த வழியா தான் வரணும். அதான் நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படி. ஹாசினி, எங்க போயிட்டு வர? அது ஒண்ணு இல்ல மாமா. ஜாஸ்மினுக்கு மாப்பிள்ள நல்லபடியா அமையணும்ல மாமா. அதனால தெருமுனையில இருக்கிற முருகன் கோயில போய் வேண்டிட்டு வர மாமா. எங்க முருகன் மாமாவை இன்னும் காணோம்? தாரா ஏற்பாடு பண்ணிருக்கிற டம்மி மாப்பிள்ள அவங்க அப்பா அம்மாவெல்லாம் குடோன்ல அடிச்சு வைக்கணும்ல. முடிச்சிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும். அப்படியா? சரி சரி, அப்ப நம்ம வெயிட் பண்ணலாம். அங்க பாத்திய மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ண டம்மி மாப்பிள்ளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஆனா வரப்போறது நாம ஏற்பாடு பண்ண ஒரிஜினல் மாப்பிள்ளை. பாவம் தாராத்து. ஐயோ ஹாசினி அக்கா, கொஞ்சம் அமைதியா இருங்க. யாருக்காவது சந்தேகம் வந்துட போகுது. தேங்க்ஸ்பா. நன்றி. தாரா மேடம் வீடு வந்துருச்சா? வந்துருச்சு. வாங்க வாங்கம்மா, வாங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ளோட அப்பா, வாங்க எல்லாரும் வாங்க, வாங்க வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க. என்ன இது குடோன் மாதிரி இருக்கு? குடோனே தான்டா. என்னது டாவா? என்ன இப்படி இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க? டேய், டம்மி மாப்பிள்ள உனக்கு என்னடா டீசென்ட்? என்ன எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும். இன்னொரு விஷயம் சொல்லவா?
அப்பாடா, எப்படியோ டம்மி மாப்பிளைய நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்தாச்சு. இனிமே நாம தான் மாப்பிள்ளை. ஆண்டி, என்ன ஆண்டி இந்த மாப்பிள்ளை இப்படி பிஹேவ் பண்றா? பார்க்கவே கடுப்பா இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கோ ஜாஸ்மின். சூர்யா உங்க கழுத்துல தாலி கட்டணும்ல, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆண்டி இவன் பண்ற அத்தனையும் சகிச்சுக்கிட்டு இருக்க. உங்களுக்கு ஜாஸ்மினை பிடிச்சிருக்கா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? ஏஞ்சல இப்பவே என் கூட அனுப்பி வைங்க, நான் இப்படியே கூட்டிட்டு போயிடுறேன். ரொம்ப சந்தோஷம். ஜாஸ்மின் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என் கூட கொஞ்சம் வரீங்களா? வாங்க. ஐயோ, நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக என் அம்மாவால வீட்டுக்கு கூட்டிட்டு வரப்பட்ட பொண்ணுதான் ஜாஸ்மின். இது நாள் வரைக்கும் ஜாஸ்மின் கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன்னு ஜாஸ்மின் நம்பிக்கையோட இருந்தா. இப்ப சொல்லுங்க, ஜாஸ்மின் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவளை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா? சார், ஜாஸ்மினை விட உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். கற்புன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல சார். இந்த மாதிரி நேர்மையா நடந்துக்கிறது தான். உங்க மனைவி மாறிக்கிட்ட நீங்க ஒரு நல்ல கணவனா நடந்துகிட்ட மாதிரி நானும் ஜாஸ்மினுக்கு ஒரு நல்ல கணவனா இருப்பேன் சார். சார், ஜாஸ்மினோட கடந்த கால வாழ்க்கையை பத்தில எனக்கு கவலையே இல்ல சார். எதிர்காலத்துல நான் ஜாஸ்மினை நல்லபடியா வச்சுப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். என்ன நம்பி கல்யாணம் பண்ணுவீங்க சார். வெல்டன் முருகன். என்னால ஜாஸ்மினோட எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுமோன்னு என் மனசுல ஒரு கவலை இருந்தது. இப்ப அது சுத்தமா போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரியலி யூ ஆர் கிரேட். தேங்க்யூ சார். சரி, வாங்க போலாம். போலாம் சார். வாங்க. என்னப்பா சூர்யா, மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டியாப்பா? உனக்கு சம்மதம் தானே? உண்மையாவே சூப்பர் மாப்பிள்ளையை நீங்க பாத்திருக்கீங்க. மாப்பிள்ளைய எனக்கு ரொம்ப